Taste the Daily. கருணையின் வடிவமான இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருநாளாக கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறிடவும் நோய் நொடியில்லாமல் நலமுடன் வாழ்ந்திடவும் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக வாழ்த்து அறிக்கை. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அதிமுக நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாள். சென்னை மெரினா கடற்கரையில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்க வைக்கப்பட்டுள்ள புரட்சித் தலைவர் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மலர் தூவி மரியாதை. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், கழக மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளும் புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி மரியாதை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஆவராங்காடு பகுதியில் புரட்சித் தலைவர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து அடுத்தடுத்து 2 கார்கள் மீது மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பராமரிக்கப்படாததால் விபத்து ஏற்பட்டு உயிர் பலி வாங்குவதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்து மோதியதில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். அரசு பேருந்து கார்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தியறிந்து ஆற்றுண்ணா துயரம் அடைந்தேன் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு அரசு சார்பில் விரைந்து உரிய நிவாரணமும் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் எனவும் புரட்சித் தமிழர் அறிக்கை. தீயசக்தி திமுகவின் மக்கள் விரோத விடியா ஆட்சிக்கு தமிழக மக்கள் துணையோடு முடிவுரை எழுதிட உறுதி ஏற்போம். புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை கண்டெடுத்த நோக்கத்தை தலைவர் எப்படி நிறைவேற்றி காட்டினாரோ அதேபோல் மீண்டும் நிறைவேற்றிட அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அமெரிக்க நிறுவனத்தின் 6500 கிலோ எடை கொண்ட ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இஸ்ரோவின் GSLV LVM-3 M6 ராக்கெட். செல்போன் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகளிலும் 5G வேகத்தில் இணையம், வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி சேவைகளை பெறுவதற்கான செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி இஸ்ரோ சாதனை. 4, 3, 2, 1, 0. Both S200 motors ignited. 5,952 kilonewtons. Burn duration for present mission is 132.5 seconds. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் ஒரு பெருமை மிக்க மைல்கல். ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய இஸ்ரோ குழுவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி மற்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உள்ளிட்டோர் வாழ்த்து. பயங்கரவாத அச்சுறுத்தல்களை ஒருங்கிணைந்த முறையில் எதிர்கொள்ள இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை இறுதி செய்யும் மத்திய அரசு. தீவிரவாதம், திறந்த எல்லை தவறான பயன்பாடு, வெளிநாட்டு நிதியுடன் இயங்கும்
வலை பின்னல்களை கவனத்தில் கொண்டு வரும் 26, 27ஆம் தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் மாநாட்டில் முக்கிய அம்சங்கள் வெளியிடப்படும் என தகவல். கடந்த 2 ஆண்டுகளாக அரசு தயாரித்த உரையை ஆளுநர் RN ரவி தவிர்த்த நிலையில் ஜனவரி 19 முதல் 24 வரை நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடர் கவனம் பெற்றுள்ளது. சபாநாயகர் அழைப்பை ஏற்கும் ஆளுநரின் முடிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளதை அடுத்து தேர்தல் நெருக்கத்தில் ஸ்டாலின் தலைமையிலான அரசிற்கும் ஆளுநருக்குமான மோதல் குறித்து மீண்டும் பரபரப்பு. காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை மயிலாப்பூரில் காவல் நிலையம் அருகில் பட்டப்பகலில் தண்ணீர் கேன் போர்வையில் விற்கப்பட்ட 25 லிட்டர் சாராய கேன் சிக்கியது. மயிலாப்பூர் பகுதியில் போதைப்பொருள் வியாபாரம் கட்டுப்பாடின்றி ஓடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் புத்தாண்டை குறிவைத்து மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்கப்படுவதால் ஸ்டாலின் ஆட்சியில் காவல் கண்காணிப்பு எங்கே என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் காய்கறிகளை விட வேகமாக பெருகும் போதைப்பொருள் வரத்து இளைஞர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்பங்களையும் சிதைக்கும் அவலம். KK நகரில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் சப் இன்ஸ்பெக்டர் மகன் உட்பட 5 பேர் பிடிபட்ட நிலையில் போதையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கோபம் வாக்கு இயந்திரத்தில் வெளிப்பட்டால் திமுக தோல்வி உறுதி என பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கொந்தளிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஒண்டி மாவத்தூர் கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 மூட்டை குட்கா பொருட்கள் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த விடியாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 3 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடி. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோதிகள் அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயே அச்சமின்றி கஞ்சா செடி வளர்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவான்மியூர் பகுதியில் சட்டவிரோதமாக அதிக போதை தரும் மாத்திரைகள் வைத்திருந்த 2 சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையின் மெத்தன போக்கால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை அருகே படகு மூலம் இலங்கைக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 564 கிலோ கஞ்சா கடத்த முயன்ற 10 பேர் சிக்கினர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் கஞ்சா விற்பனை செய்த வட மாநிலத்தவர் 2 சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியின் கீழ் காவல்துறை திறனற்று இருப்பதால் தமிழ்நாட்டில் போதைப் புழக்கம் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பேரி ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் தைரியமாக குற்ற செயல்களில் ஈடுபடும் அவலம். சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். கல்லூரி மாணவர்கள் போதைப்பொருள் விற்பனை செய்யும் அளவுக்கு தமிழக சமூக நிலை சரிந்ததுதான் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையா என பெற்றோர் வேதனை. நடப்பு ஆண்டில் மட்டும் இதுவரை 2370 போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 31,840 கிலோ உலர் கஞ்சா, 247 கிலோ கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பெருமை பேசும் அரசு. ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளே சாட்சி என மக்கள் ஆதங்கம். கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் பகுதியில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 1 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியாத திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ஒடிஷாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் 14 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். கஞ்சா கடத்தல் தொடர்பாக மேலும் 5 பேரை தேடி வரும் நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் கடத்தல்காரர்களின் சொர்க்க பூமியாக மாறியுள்ளதாக மக்கள் சாடல்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பரவலூர் கிராமத்தில் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பெண்களுக்கு பாலியல் தொல்லை, வயதான மூதாட்டிகள் நகைக்காக கொல்லப்படுவது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய மக்கள், பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்றும் விமர்சனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 சிறுவர்கள் சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ள ஏவல் துறையால் 18 வயதுக்கு குறைந்த சிறார்கள் கொலையாளிகள் ஆகி வரும் அவலம். சென்னை மயிலாப்பூரில் பெண்ணிடம் நகை பறித்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். தமிழகத்தின் தலைநகரான சென்னை நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி செய்பவர்களின் தலைநகராக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கண்டிப்பேடு கிராமத்தில் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருபவரின் வீட்டின் ஜன்னல் கம்பியை உடைத்து 45 சவரன் நகை, 500 கிராம் வெள்ளி மற்றும் 1,50,000 ரூபாய் கொள்ளை. தீயசக்தி திமுக ஆட்சியில் செயலிழந்த ஏவல் துறையால் கொள்ளையர்களின் கைவரிசை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி அருகே உணவக வடமாநில இளைஞர்களை வீச்சறிவாளுடன் மிரட்டிய முதியவர் தான் கம்யூனிஸ்ட் என்றும் தங்களது சின்னமே அறிவாள்தான் என்றும் எஸ்பியிடமே சொன்னாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் ஆணவ பேச்சு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுகவை போலவே அதன் கூட்டணி கட்சியினரும் நடத்தும் அராஜகத்திற்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் கற்பிக்கப்படும் என பொதுமக்கள் ஆவேசம். கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ சென்னை புறநகர் ஊரப்பாக்கத்தில் உள்ள வெளிநாடு வேலைவாய்ப்பு முகாமை வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் விளம்பரங்களில் சிக்கிய இளைஞர்களிடம் 1.11 கோடி ரூபாய் வரை மோசடி. சுற்றுலா பெயரில் வெளிநாடு அனுப்பி நாடகமாடிய கும்பல் மீது நடவடிக்கை இல்லை எனவும் பாதிக்கப்பட்டோர் கண்ணீர் மல்க கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் இரும்புலி கிராமத்தில் உள்ள ஏரியில் திமுக பிரமுகர் மண் கடத்துவதை தட்டி கேட்ட இளைஞருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியரிடம் மனு. அரசின் ஆதரவுடன் கனிம வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருக்கும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வாய்ப்பொத்தி ஏவல் துறையினர் வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. கிராம நிர்வாக அலுவலருக்கு பெட்டிஷன் கொடுத்து அந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு வந்தோம். அந்த ஒப்படைச்சி வந்த பிறகு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அது ஏதோ டிஎம்கே புள்ளியோட முக்கிய பிரமுகருடைய வண்டிங்கன்னு சொன்னதால் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. இன்றைக்கி வந்துருக்கிற இந்த இளைஞர்கள் சில பேருக்கு மிரட்டல் சம்பவங்கள்லாம் ஏற்பட்டுருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் அள்ளுவோம், என்ன பண்ண முடியும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில மிரட்டல்கள்லாம் வருது. பொதுமக்கள் மொத்த பேரையும் கூப்பிட்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு அளித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தமிழக இடைநிலை ஆசிரியர்கள் டிசம்பர் 26 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தீவிரமடையும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். டிஜிட்டல் விளம்பரங்களால் வேலைவாய்ப்பு உருவாகும் என்கிற அரசின் வாக்குறுதிகளால் நம்பிக்கை இழந்த இளைஞர்கள் விளம்பர பலகைகள் வேலை தராது என்ற சமூக வலைதளங்களில் கொந்தளிப்பு. மெய்நிகர் கற்றல் தளம் அறிவை வளர்த்தாலும் வேலைவாய்ப்பு இல்லாததால் ஸ்டாலின் அரசின் செயல்திறன் கேள்விக்குறி. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலர் மது போதையில் தள்ளாடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பணியில் இருக்கும் காவல்துறையினர் கூட மது அருந்தும் அளவிற்கு ஸ்டாலின் அரசு நிர்வாகம் சீர்கெட்டிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. கரூர் மாவட்டம் கோட்டைமேட்டில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர்
ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் என முழக்கமிட்டதால் விழிப்பிதுங்கி நின்ற உடன்பிறப்புகள். ஸ்டாலின் அரசின் அவலங்களை மனதில் மறைத்து வைத்திருந்தது அவர்களை அறியாமலேயே வெளியே வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கண்டிக்கின்றோம் 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 ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். விடியாத அரசின் முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் வண்ணமீன் வர்த்தக திருவிழா அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திறக்காத கடைகள், ஆர்வம் காட்டாத விற்பனையாளர்கள், கண்டுகொள்ளாத பொதுமக்கள் என வெறிச்சோடி பேய் பங்களா போல் காட்சியளிக்கும் அவலம். 188 கடைகள் அமைக்கப்பட்டும் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் பல கடைகள் பூட்டியே கிடக்கும் நிலையில் விழாவிற்கான அறிவிப்புகளும் மக்கள் மத்தியில் முறையாக சென்றடையாததால் திருவிழா கேள்விக்குறியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி கார் மோதி படுகாயம். ஆகாய நடைமேடை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாலும் விடியாத அரசின் போக்குவரத்து காவலர்களோ சிக்னலோ இல்லாததால் உயிர் பயத்துடன் சாலையை கடப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய விவசாயியிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர், அவரது உதவியாளர் ஆகியோர் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் அரசு ஊழியர்கள் தம் கடமைகளை மறந்து லஞ்சத்தில் திளைக்கும் அவலம். சேலம் மாவட்டம் பெரியேரி பகுதியில் சாதிச் சான்றிதழ் வழங்க 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் ஒரு கையெழுத்து கூட போடுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சூதாட்ட வழக்கில் பறிமுதல் செய்த பணத்தை மறைத்தது, போக்சோ புகாரில் கைது செய்யாதது என ஒரே நாளில் 2 காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். உயர் அதிகாரிகளின் கண்காணிப்பு தோல்வி, வழக்குகள் மீது அலட்சியம் ஆகியவை சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பான ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு கடும் கண்டனம். தூத்துக்குடியில் ஹோட்டலில் தனது வங்கிக் கணக்கில் QR கோட் ஸ்டிக்கரை ஒட்டி பண மோசடியில் ஈடுபட்ட நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் இதுபோன்ற மோசடிகள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் திமுக நிர்வாகிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி திமுக கவுன்சிலர்களே நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சி என்றாலே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் என்பதற்கு மேலும் இந்த சம்பவமே சான்று என மக்கள் விமர்சனம். பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உரிய ஏற்பாடுகளை உடன்பிறப்புகள் செய்யாததால் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்கள் கடும் அவதி. ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தை காட்ட கூலிக்கு ஆட்களை வரவழைத்து தண்ணீர் கூட கொடுக்காமல் அலைக்கழித்ததால் கோவை அன்னூர் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் ராமநாதபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து பலர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி கடந்த ஜூலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியதால் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிப்பு. விடியாத திமுக அரசு மீனவர்கள் கைதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வறண்ட வானிலையும் லேசான பனிமூட்டமும், குறிப்பாக கொடைக்கானல், நீலகிரியில் உறைபனி நிலவும். சென்னையை பொறுத்தவரை அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திண்டுக்கல்லில் திருமண உதவித்தொகை பெறுவதற்காக 3,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற திட்ட விரிவாக்க அலுவலர் சிக்கினார்.
பொம்மை முதல்வர் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் எந்த பணிகளையும் செய்வதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார். கமிஷன் மாடல் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காமல் எந்த வேலையையும் செய்வது இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோ பேரமைப்புடன் சேர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்களும் மறியல் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது உள்பட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற உள்ளதால் விடியாத மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மேலும் நெருக்கடி. குளித்தலை வார்டு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ளாதது குறித்து கேள்வி எழுப்பி விடியாத திமுக நகராட்சியின் அவலத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய திமுக கவுன்சிலர்கள். நகரில் எவ்வித வளர்ச்சி திட்ட பணிகளும் நடைபெறாமல் இருப்பது குறித்து தாங்கள் பேசியதை கண்டும் காணாமல் நகர்மன்ற தலைவர் இருந்ததால் கவுன்சிலர்கள் கடும் அதிருப்தி. அது உங்களுடைய வேலை. அங்கன்வாடி மையம் அண்ணாமலைக்கு முன்னாடி அங்கன்வாடி மையம் 7 லட்சம் ரூபா. அங்கன்வாடி மையத்தோட பூங்கா, சின்ன பூங்கா ஆகும். அதே இடத்துல ஆன்லைன் டாய்லெட் இருக்கு. அந்த ஆன்லைன் டாய்லெட்டுக்கு ஒரு கார்டு கொடுத்து 4-5 மாசம் ஆகும். என்ன எவ்வளவு நாளைக்கு அமைதியாக சொல்றீங்க? நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே திமுக ஒன்றிய செயலாளர் தனது மகளை காதலித்தவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த நிலையில் இளைஞர் படுகாயம். ஆளுங்கட்சி என்னும் அகந்தையில் கொலை செய்யும் அளவிற்கு சென்ற திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நிலையில் ஏவல் துறை உள்ளதாக மக்கள் சாடல். சென்னை கே நகர் பகுதியில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு மோசடி செய்த வழக்கில் பெண் ஒருவர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் துணிகரத்துடன் சமூக விரோதிகள் மோசடியில் ஈடுபடும் அவலம். ஈரோடு மாவட்டம் நசியனூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே முன்விரோதம் காரணமாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் பேக்கரியை திமுக கவுன்சிலர் தலைமையிலான கும்பல் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கும் அரசியல்வாதிகளுக்குமே பாதுகாப்பில்லாத சூழலில் சாதாரண மக்களின் நிலை என்ன என பொதுமக்கள் கேள்வி. எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே அடித்து நொறுக்கி ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை 5 பேர் ரவுடி போன்ற கும்பல் 5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இரும்புராட்டை வச்சு பசங்களை போட்டு அடித்து துரத்தி விட்டு அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கடையே ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா முதல்ல இருக்கிற கடைங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் பிஎம் கிசான் திட்டத்திற்கு ஆன்லைனில் ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய விவசாயியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற உதவி வேளாண் அலுவலர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் அரசின் அமைச்சர்களைப் போலவே அரசு ஊழியர்களும் லஞ்ச லாவண்யத்தில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்டம் முன்னிலைக்கோட்டை ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஆப்சென்ட் போடச் செய்வோம் என மிரட்டி அப்பாவி பணியாளர்களை மிரட்டி தங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு அழைத்துச் சென்ற திமுகவினரின் அடாவடியை கண்டுகொள்ளாத அதிகாரிகள். நாங்கள் 100 நாள் வேலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு 100 நாள் வேலை இல்லை, இனிமேல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக போராட்டத்துக்காக கூப்பிட்டாங்க. நாங்கள் எதுக்கு அதான் 100 நாள் வேலை இருக்குல்ல, ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வண்டியை வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லவும் உங்களுக்கு அப்போனா சம்பளம் கிடையாது, நீங்கள் யார் யார் வரலையோ அவங்களுக்குலாம் சம்பளம் கிடையாது, உங்களுக்கு ஆப்ஷன் வைக்கிறோன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் குளத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் அமைக்க நிலம் எடுப்பதை எதிர்த்து விவசாயிகள், அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. 800 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த முயற்சிக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் போராட்டங்களை தீவிரப்படுத்தி 2026 தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டுவோம் எனவும் எச்சரிக்கை.
ஈரோடு அருகே நாமக்கல் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றில் உயர்மட்ட பாலம் அமைக்காததை கண்டித்து அனைத்து வணிகர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டத்தை கிடப்பில் போட்ட திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். தரமற்ற போலி மருந்துகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க மருந்தகங்களில் QR குறியீடை காட்சிப்படுத்த வேண்டும் என மருந்துக்கடை உரிமையாளர்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் உத்தரவு. விடியாத திமுக ஆட்சியில் கண் கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்பது போல போலி தரமற்ற மருந்துகளை கட்டுப்படுத்த தமிழகத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களுக்கு பிறகு மெத்தன நடவடிக்கை. பாதியில் படிப்பை நிறுத்திய டிப்ளமோ மாணவர்களுக்கு மீண்டும் சேர்க்கை அறிவிப்பு வெளியானது. எத்தனை மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்தனர் என்ற புள்ளி விவரம் வெளியிடப்படாத நிலையில் கல்வியில் முதன்மை மாநிலம் என கூறும் அரசின் வெளிப்படைத்தன்மை எங்கே என கேள்வி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விழாக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் கருகியதால் கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் செய்வதறியாது தவிப்பு. கருகிய பயிர்கள் கால்நடைகளுக்கு உணவாக மாறியுள்ள நிலையில் முழு இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்க விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை. ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுறோம். கடனை கப்பையை வாங்கி விவசாயம் பண்ணி நல்லா பயிர் நல்லா இருந்துச்சு. போதிய மழை இல்லாதனால கம்மாயிலையும் தண்ணி இல்லாதனால உரம் போட்டது களை கொல்லி அடித்தது அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு செலவாயிருச்சு. முழுமையான இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான். முழுமையான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஆவணம் செய்யணும். 1997 முதல் 2012 வரை பிறந்த ஜென் Z தலைமுறை ஸ்க்ரோல், லைக், ஷேர் கலாச்சாரத்திற்கு அதிரடியாக விடை கொடுக்கிறார்கள் இளைஞர்கள். போலி பிரபலங்கள், தனியுரிமை குறித்த அச்சம் மற்றும் விடாத மன அழுத்தம் ஆகியவையே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவதுடன் நேரடி நட்பு, மன அமைதி மற்றும் தனிப்பட்ட நேரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க ஜென் Z தலைமுறை புதிய தேர்வு. ஆண்டில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் சுமார் 194 பிரியாணி ஆர்டர்கள் மூலம் 93 மில்லியன் பிரியாணி ஆர்டர்களுடன் ஸ்விக்கி முதலிடம். பர்கர் 44.2 மில்லியனுடன் இரண்டாவது இடத்திலும், பீட்சா 40.1 மில்லியனுடன் மூன்றாவது இடத்திலும், தோசை 26.2 மில்லியன் ஆர்டர்களுடன் நான்காவது இடத்திலும் உள்ள நிலையில் மதியம் 3 மணி முதல் மாலை 7 மணி வரை அதிக ஆர்டர்கள் கிடைத்துள்ளதாக ஸ்விக்கி அறிக்கை. கேரளாவின் ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டையொட்டி கோழி இறைச்சி, முட்டை விற்பனை அதிகரிக்கும் நிலையில் பறவை காய்ச்சல் பரவுவது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பண்ணையாளர்கள் வேதனை. சில்லறை கடன் சந்தையில் ஏற்பட்ட மந்தநிலை காரணமாக நாட்டில் புதிய கிரெடிட் கார்டு வழங்கல் 28% சரிவு. நுகர்வோர் கடன் வளர்ச்சி மந்தமடைந்து உள்ளதையும் தனியார் வங்கிகளின் ஆதிக்கம் தொடர்வதாலும் ஜூலை செப்டம்பர் மாத காலாண்டில் 44 லட்சம் கார்டுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். AI மற்றும் டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அனுமதியின்றி வணிக நோக்கில் பதிவேற்றப்பட்ட சுனில் கவாஸ்கர் தொடர்பான இணைய உள்ளடக்கங்களை 72 மணி நேரத்தில் அகற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆளுமை உரிமைகள் பாதுகாப்பு மிக முக்கியம் எனவும் நீதிமன்றம் வலியுறுத்தல்.